Jesus himself said, the one who is forgiven more will love me more. I was 100% going to hell because I was working for the devil for 33 years. 100% guarantee I was supposed to go to hell. But when I came to know the truth set me free. I'll tell you, all the other blessings is nothing compared to what Jesus did for me on the cross. ஆண்டவர் இயேசு நமக்கு செய்த இந்த மாபெரும் அற்புதத்தை நினைத்தோம் என்றால், உதாரணமாக அதிக பாவம் செய்தவர்கள் அதிக சந்தோஷமாக கைதட்டுவார்கள். ஏனென்றால் ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கின்றார், எனக்கென்று மோட்சத்தை, எனக்கென்று ஒரு வாழ்வை அவர் எனக்கு பெற்று தந்திருக்கின்றார் என்ற உணர்வு அதிகமாக இருக்கும். எனவே நாம் ஆண்டவர் இயேசு எவ்வாறு நமக்கு இத்தகைய ஒரு மாபெரும் பெரிய பரிசு நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று எண்ணும் போது நாம் மகிழ்ச்சியில் எவ்வளவு அதிகமாக கரங்களை தட்டுவோம். Praise the Lord. Hallelujah. Yeah, please be seated. Praise the Lord. Praise the Lord. So now do you understand how Jesus won the match? இப்போது உங்களுக்கு தெரிகின்றதா ஆண்டவர் இயேசு எவ்வாறு அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றார் என்று? Now when Jesus rose from the dead, all those who believe in him, we receive a new life, a eternal life. We receive the love of God. ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின்பு அவரில் யாரெல்லாம் விசுவாசம் கொண்டார்களோ அவர்களெல்லாம் முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். Now please listen to this very carefully. It will solve your problem. இதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். உங்கள் பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள் தீர்க்கப்படும். John 13:1. We are still stuck to that. John 13:1. His hour had come. யோவான் 13:1. அவருடைய நேரம் வந்தது. His hour had come. அவருடைய நேரம் வந்தது. In the natural, if a person is going to go through this torture, will he carry the cross with joy or with pain and sorrow? இயற்கையிலே உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்திற்கு பிறகு உடலெல்லாம் பாதிக்கப்பட்ட பின் சிலுவையை தூக்கி தோளில் வைத்து சுமக்க சொன்னால் ஒருவர் அதை மகிழ்ச்சியோடு செய்திருக்க முடியுமா, அல்லது எவ்வளவு வேதனையோடு துக்கத்தோடு அதை செய்திருக்க முடியும்? எப்படி செய்திருக்க முடியுமா? மகிழ்ச்சியோடு தூக்கி கொண்டு சென்றிருக்க முடியுமா? Did Jesus carry the cross with sorrow, pain or with joy? ஆண்டவர் இயேசு Who said that? Who said that? Come and joy. எப்படி சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார்? மகிழ்ச்சியோடா, வருத்தத்தோடா, கவலையோடா? What is joy? ஜாய் என்றால் என்ன? மகிழ்ச்சி என்றால் என்ன? Joy is santosham. Santosham illa joy. சந்தோஷம் என்றால் என்ன? Only translating definition. What is joy? ஜாய் என்றால் என்ன? Can a person have joy in the worst situation of his life? வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஒருவருக்கு ஜாய். Now for example, you went to the doctor because you had pain, and the doctor examined you and said, listen, I got good news for you, you have got cancer. இப்போது நீங்கள் வயிற்று வேதனையில் மருத்துவரிடம் செல்கின்றீர்கள். அப்போது மருத்துவர் சொல்கின்றார், ஏய் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன என்று பார்த்தால் உங்கள் வயிற்றிலே கேன்சர் என்று சொல்கின்றார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? She'll laugh like this. Will you have joy? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குமா? Hello, can a person have joy when the doctor says he got cancer? கேன்சர் என்று மருத்துவர் சொன்னதும் நமக்கு மகிழ்ச்சி இருக்க முடியுமா? Okay, I'll explain to you what is joy. Okay, this is a real testimony. I'll explain to you. இப்போது உங்களுக்கு ஜாய் என்றால் என்ன என்று ஒரு சான்று மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I was just 2 years in the Lord. 2 வருடங்களாக ஆண்டவருக்குள் நான் கடந்து வந்திருந்தேன். And when you are a baby Christian and you are just learning the scriptures, you are bubbling so much that you want to go everywhere. அவ்வாறு துவக்க நிலையிலே ஒரு குழந்தை மனநிலையில இருக்கும்போது இறை வார்த்தையை படித்து எல்லா பக்கமும் போய் சொல்வதற்கு எனக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு துள்ளி குதித்து கொண்டு சென்று கொண்டிருந்தேன். So I came to know one African lady has come who is sick and having cancer, and she has come to stay in somebody's house.
the news came to me. அப்போது எனக்கு ஒரு செய்தி வந்தது. ஒரு ஆப்பிரிக்கன் லேடி, ஒரு பெண், அவர்களுக்கு சுகவீனம், கேன்சர், அவர்கள் தெரிந்த ஒருவர் வீட்டுக்கு தங்க வந்திருக்கின்றார்கள் என்று எனக்கு செய்தி வந்தது. So I went to one uncle who was very good in prayer. I said, come on, let's go to a house and let's go and pray for this African lady. I have never had a chance to pray for a foreigner. First time I'm getting a chance. Come on, let's go, let's go, let's go. He's saying, wait. No, let's go. அப்போது நான் ஜெபிக்க தெரிந்த ஒரு பெரியவரிடம் சென்று நான் சொன்னேன், இங்க பாருங்க, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பே கிடைத்ததில்லை. இப்போது ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு சகோதரி வந்திருக்காங்க. உள்நாட்டில் தான் ஜெபிச்சிருக்கேன். வெளிநாட்டில் இருந்து வந்தவங்களோட ஜெபிப்பதற்கு எனக்கு இப்போது ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. வாருங்கள் இப்போதே போவோம், வாருங்கள் இப்போதே போவோம் என்று நான் அவரை வற்புறுத்தி கூப்பிட்டேன். அவர் சொன்னார், இல்லை ஒரு மெதுவாக செல்லலாம் என்று. நான் இல்லை, வாருங்கள் இப்போதே போவோம், எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வாருங்கள் என்று நான் அவர்களை வற்புறுத்தினேன். So when I went there, she came out. அங்கு நான் சென்றபோது அவர்கள் வெளியே வந்தார்கள். I was so excited, I wanted to start praying. எனக்கு அவர்களை பார்த்ததும் எனக்கு மிகுந்த ஆர்வமாக இருந்தது. ஜெபிக்க ஆரம்பித்தேன். And she said, shh. Before you start praying for me, can I ask you some question? அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னால் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்று கேட்டார்கள். She said, I know I got cancer, but tell me, are you healthy? அப்போது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் எனக்கு கேன்சர் என்று, நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். I said, yes, I'm healthy, no sickness in my body. அப்போது நான் சொன்னேன், ஆமாம், எனக்கு உடம்பில் எந்த வியாதியும் இல்லை என்று. So the next question, I know in 3 months time I'm going to die. அப்போது அவர்கள் சொன்னார்கள், அடுத்த கேள்வி, இன்னும் 3 மாதத்தில் நான் இறந்து விடுவேன். Because I got cancer. ஏனென்றால் எனக்கு கேன்சர் வியாதி. You are healthy. நீங்கள் நல்ல பலமாக இருக்கின்றீர்கள். Do you have guaranteed that tomorrow morning you will get up from your sleep? இப்போது உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கின்றதா, நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்திருப்பேன் என்று உறுதி இருக்கின்றதா என்று கேட்டார்கள். Yes, I got guarantee. அப்போது நான் சொன்னேன், அப்படி ஒன்று எனக்கு உத்தரவாதம் இல்லை என்று. What if there is an earthquake at night? ராத்திரி இரவு நேரத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்தால் என்ன நடக்கும்? Which floor are you staying? எந்த மாடியில் எத்தனாவது? I said first floor. தளத்தில் இருக்கின்றீர்கள். நான் முதல் தளம் என்று சொன்னேன். How many floors on top? உங்களுக்கு மேல் எத்தனை அடுக்கு இருக்கின்றது என்று கேட்டார்கள். I said not much, only 6 floors on the top. என் தலைக்கு மேலே 6 மாடிகள் இருக்கின்றது என்று சொன்னேன். Guaranteed you will be saved? அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்பது நிச்சயம்தானா என்று. You came on the bike. நீங்கள் ஒரு பைக்ல ஏறி வருகின்றீர்கள். A truck comes and knocks you off. இடையிலே ஒரு ட்ரக்கர் வருகின்றது. Do you have the guarantee? உங்களுக்கு அங்கு உத்தரவாதம் இருக்கின்றதா? All those who are healthy, guarantee நாம் நல்ல illa சுகமாக இருக்கின்றோம் somagya என்று நமக்கு or illa. உத்தரவாதம் இருக்கின்றதா? What do you say for there? Guarantee? நமக்கு உத்தரவாதம் இருக்கின்றதா? இங்கே தான் இருப்போம், நிலையாக இருப்போம் என்று. So she said, I have come here, do you know for what? அப்போது அந்த சகோதரி சொன்னார்கள், நான் இங்கு வந்திருக்கின்றேன் எதற்கு என்று தெரியுமா? This breast I had cancer, they have taken it out. This breast I had cancer, they have taken it out. Now my intestine has got cancer, and let me tell you, this whole body that you see is just dust, and it will one day go back to dust. அப்போது அவர்கள் சொன்னார்கள், எனது இடது மார்பகத்தில் கேன்சர் இருந்தது, அதை எடுத்து விட்டார்கள். பின்பு வலது பக்கத்தில் இருந்தது, அதையும் எடுத்து விட்டார்கள். இப்போது எனது வயிற்று பகுதியிலே இருக்கின்றது. என் உடல் முழுவதும் எனக்கு தெரியும், இது குப்பை, இது தூசி என்று சொன்னார்கள். You know, I got better advantage than you. இப்போது உன்னை காட்டிலும் எனக்கு இன்னும் அதிகமான அட்வான்டேஜ், பயன்பாடு இருக்கின்றது என்று. Because after 3 months my Jesus himself is coming to take me home, because he said to me, in my father's house there are many rooms, and I will myself come to take you home. அப்போது இன்றும் 3 மாதத்தில் ஆண்டவர் இயேசு என்னை வந்து கூட்டிச் செல்வார். அவர் கூட்டிச் செல்லும் போது அங்கு அவர் சொன்னார், என்னுடைய தந்தையின் இல்லத்தில் நிறைய அறைகள் இருக்கின்றது என்று. எனவே நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன், என் ஆண்டவர் வந்து என்னை கூட்டிச் செல்வார். Do you know, young man, I am just waiting for that day. அப்போது அவர்கள் சொன்னார்கள், இளைஞனே, நான் அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று.
And listen, I've come to Africa as a missionary. நான் ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு ஊழியக்காரியாக நான் வந்திருக்கின்றேன், மிஷனரி என்று சொன்னார்கள். I go to share my testimony and the word of God every day. I've chosen not to lie down on my bed and wait for death to come, but use this body till it goes to the dust for the kingdom of God. நான் தினமும் சென்று என்னுடைய சாட்சியை எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். நான் ஒரு அறையிலே முடங்கி கிடந்து சாவதற்கு நான் விரும்பவில்லை. நான் என்னுடைய உடம்பு இந்த தூசியில் சென்று அழியும் முன்னால் நான் எல்லோருக்கும் என்னுடைய சாட்சியை நான் சொல்ல வேண்டும், அதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். And I have been laughing at the devil. அப்போது நான் சாத்தானை பார்த்து சிரித்தேன். He wants to take my intestine, சாத்தானுக்கு என்னுடைய குடலை எடுக்க வேண்டும் என்று இருந்தது, which is going to get converted into dust. அது தூசியாக மாறக்கூடியது. But in these 3 months, how many souls from the devil I am going to take to heaven? இந்த 3 மாதத்தில் நான் எத்தனை ஆன்மாக்களை என் ஆண்டவரிடம், அதாவது மோட்சத்திற்கு நான் கூட்டி செல்ல போகிறேன் தெரியுமா? By the time I heard this, I saw that there was no fear but only joy. And she said, the longer I live, the longer I preach, the quicker I die, I go back home. Satan, you are losing in both the ways. You have no power, no place, no victory over me. அப்போது அந்த சகோதரியின் முகத்தில் நான் ஜாய், அந்த மகிழ்ச்சியை பார்த்தேன். ஏனென்றால் 3 மாதமோ அதற்கு மேலேயோ எத்தனை நாள்களோ நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் அநேக ஆன்மாக்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன், அவர்களை அழைத்து செல்வேன். 3 மாதம் என்றால் அது வரைக்கும் சொல்வேன். அதற்கு பின்பும் எனக்கு காலம் வாழ்வதற்கு கொடுத்தால் நான் இன்னும் அதிகம் பேருக்கு சொல்வேன். இறுதியில் என் ஆண்டவரோடு நான் விண்ணகத்தில் சென்று நான் இருப்பேன் என்ற மகிழ்ச்சியில் அவர்கள் அந்த ஜாய் அதை அவர்கள் முகத்தில் காண முடிந்தது. அவ்வாறு அவர்கள் சொன்னார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? I did not pray for her. I told her, you pray for me that I may always have the same spirit, never to be scared of death, but till the last breath keep on doing my God's work, and this body to be burnt only for the kingdom of God. அப்போது நான் அவர்களுக்கு ஜெபிக்கவில்லை, மாறாக அவர்கள் எனக்கு ஜெபிக்கும்படியாக சொன்னேன். ஏனென்றால் நானும் அவர்களைப் போல இறுதி வரைக்குமாக இந்த உலகத்திலே ஆண்டவரை பற்றி என் சாவு வரைக்குமாக நான் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு நான் எடுத்து சொல்வேன். இன்னும் சாவை கண்டு எனக்கு பயம் இல்லை. இந்த உடல் இந்த புழுதியில் சென்று அழியக்கூடிய இந்த உடல், எனவே நான் அதை பற்றி பயப்படவில்லை, சாவை பற்றி பயப்படவில்லை. மாறாக இந்த இறையரசுக்காக, ஆண்டவருடைய இறையரசுக்காக இறுதி வரை நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன், பயன்படுத்துவேன் என்று நான் கூறினேன். Praise the Lord. Your life is decided by 4 things. உங்களுடைய வாழ்க்கை 4 காரியங்களால் முடிவு செய்யப்பட்டுள்ளது. First, what do you choose to remember? முதலாவது, நாம் எதை நினைவில் வைக்கின்றோம்? Your life is decided by 4 things. உங்கள் வாழ்க்கை 4 விதமான காரியங்களால் தீர்மானிக்கப்படுகின்றது. First, முதல், your choice, what do you remember? நீங்கள் தேர்வு What do செய்ய you choose to remember? நீங்கள் எதை தேர்வு செய்து உங்கள் மனதில் அதை வைக்கின்றீர்கள், நினைக்கப் போகின்றீர்கள்? This lady decided to remember the word of God and not what the doctor said, not what the sickness said, not what the pain said, not what the symptoms said. She just chose to remember the word of God. இந்த சகோதரி இறை வார்த்தையை அவர்கள் நினைப்பதற்கு முடிவு செய்தார்கள். அவர்களுடைய நோயை பற்றியோ அவர்களுடைய வலியை பற்றியோ மருத்துவர் என்ன சொன்னார் என்பதை பற்றியோ அந்த வேதனைகளை பற்றியோ அவர்கள் எதுவுமே கண்டுகொள்ளவில்லை. மாறாக இறை வார்த்தையை நினைவில் வைக்க முடிவு செய்தார்கள், தேர்ந்து கொண்டார்கள். Now this brother came and gave us a testimony. இப்போது ஒரு சகோதரர் இங்கு வந்து சாட்சியத்தை சொன்னார். And he brought a test report. அவர்கள் ஒரு சான்று அறிக்கையை கொண்டு வந்தார்கள். The test report said there is no cancer. அந்த ரிப்போர்ட்டில், அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தது அங்க எந்த விதமான புற்றுநோய் இல்லை என்று. Let's say the report had said there is still a cancer. அந்த அதே மருத்துவ அறிக்கையில் இன்னும் கேன்சர், புற்றுநோய் இருக்கின்றது என்று சொல்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். What would have happened to the faith?
அப்போது விசுவாசத்திற்கு என்ன நடந்திருக்கும்? You know, our faith is depending on circumstances. நம்முடைய விசுவாசம் சூழ்நிலைகளை பொறுத்து அமைந்திருக்கின்றது. But God's faith does not depend on circumstances. God's kind of faith depends on what God has said in His word, irrespective of the circumstances around you. நம்முடைய விசுவாசம் சூழ்நிலையை பொறுத்து இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் கூறுகின்ற அந்த விசுவாசம் சூழ்நிலையை பொறுத்து அல்ல, மாறாக கூறப்பட்டுள்ள இறை வார்த்தையை பொறுத்து, சூழ்நிலைகளை பொறுத்து அல்ல. Second point, your future is decided by what you choose to believe. What you இரண்டாவதாக, choose to believe. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எதை நீங்கள் தேர்ந்து அதில் நம்பிக்கை வைக்கப் போகிறீர்கள் என்பது, எதை நீங்கள் தேர்ந்து நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்பது. Every moment of our life we have got different things to believe. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெவ்வேறு விதமான காரியங்களை நாம் நம்ப வேண்டியிருக்கின்றது. You can believe the things that you see, or you can believe what God has promised you to see. நாம் கண்ணால் காணக்கூடிய பொருள்களை நம்ப முடியும், அல்லது கடவுள் நமக்கு எதை தருவேன் என்று வாக்களித்திருக்கின்றார்களோ அதை நம்ப முடியும். Third thing, மூன்றாவது, your life, your future is decided by what you choose to focus. நம்முடைய வாழ்க்கை நாம் எதை குறியாக லெக்காக வைத்திருக்கின்றோமோ அதை பொறுத்து வாழ்க்கையானது அமைகின்றது. Your body is having so many parts. உங்களுடைய உடம்பில் பல உறுப்புகள் இருக்கின்றது. Everything is healthy. எல்லா உறுப்புகளும் சுகமாக இருக்கின்றது. But you got a pain in your toe. உங்களுடைய நுனி விரலில் ஒரு சின்ன வலி இருக்கின்றது. But you will be going on focusing on that one toe. உங்களுடைய கவனம் எல்லாம் அந்த எந்த விரல் வலிக்கின்றதோ அதிலேயே இருக்கும். Because wherever you focus, the next one is you will begin to magnify. எதை நாம் குறிப்பாக பார்த்து அதில் நம்முடைய கவனத்தை வைக்கின்றோமோ அதை நாம் பெரிதுபடுத்த ஆரம்பிப்போம். So ask a question to yourself. இப்போது உங்களையே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். In the whole day, do you remember your problems? ஒரு நாளிலே முழு நேரமும் உங்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் பிரச்சனையை பற்றி முழு நாளும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? Which one do you remember more, your problem or God's word? நீங்கள் உங்கள் பிரச்சனையை பற்றி யோசிக்கின்றீர்களா அல்லது இறைவார்த்தையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? My dear sister who is singing songs, you were singing song and you had a headache. You are singing song with your mouth, but the headache is what you were remembering. பாடல் பாடுகின்ற சகோதரியே, உங்களுக்கு தலைவலி, Talevali, just take her in the camera. தலைவலியை நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். The lady who is singing song. அந்த பாடல் பாடுகின்ற சகோதரி தலைவலியை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். Correct? சரியா? You were not only remembering your problem, you were believing that the problem is not going out of you. நீங்கள் அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் அதை பற்றி மட்டும் நினைக்கவில்லை, மாறாக இது போகவே இல்லையே என்று நம்பிக்கொண்டிருந்தீர்கள். The song is over and she is now focusing on a headache. பாடல் பாடி முடிந்தாகிவிட்டது, ஆனால் கவனமெல்லாம் தலைவலியிலே இருந்தது. The whole session is over, now the headache is got magnified. எல்லா நிகழ்ச்சியும் முடிந்து விட்டது, இப்போது தலைவலி பெரிதாகிவிட்டது. So after the retreat you came and talked to me. அப்போது தியானம் முடிந்தவுடன் சகோதரி வந்து என்னை பார்த்து Did பேசினார்கள். you speak to me the word of God and then you spoke to me the problem, or did you speak the problem I got a headache? முதலில் இறைவார்த்தையை பேசினீர்களா அல்லது தலைவலியை பற்றி பேசினீர்களா? The headache. And that's why God's word says, out of the abundance of the heart the mouth speaks. அதனால் தான் ஆண்டவர் இவ்வாறு சொன்னார், உங்கள் உள்ளத்தின் நிறைவினின்றே வாய் பேசுகின்றது என்று. When you open your mouth, what is in full in your heart comes out of your mouth. வாயை திறந்ததும் உங்கள் இதயத்துக்குள் எது நிறைந்திருக்கின்றதோ அது வெளியே வருகின்றது. Praise the Lord. Praise the Lord. Do you understand where you are going wrong? புரியுதா நம்ம எங்க தவறு செய்கிறோம் என்று? I'll close for lunch with a testimony. நான் இப்போது ஒரு சாட்சியத்தோடு இந்த முதல் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். In Dubai I met 6 people who were raised in an orphanage. நான் துபாயில் 6 பேரை சந்தித்தேன். அவர்கள் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவர்கள். They have not seen their parents in their life. அவர்கள் வாழ்க்கையில் பெற்றோரை பார்த்ததில்லை. They were raised by the nuns. அவர்கள்
அருள் சகோதரிகளால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர்கள். And these children are all graduates and postgraduates. இந்த 6 பேரும் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், இன்னும் முதுகலை பட்டம் பெற்றவர்கள். And all of them are having a fantastic work in Dubai. அவர்கள் அனைவருக்கும் துபாயில் மிக கவர்ச்சிகரமான வேலை இருந்தது. Because one of that man, when I will preach the word of God, he will give all the answers. அப்போது நான் இந்த இறைவார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கும் போது அதில் ஒருவர் எப்போதும் வேகமாக இறைவார்த்தையை திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பார். So I began to ask him his life. அப்போது நான் அவரிடம் கேட்க ஆரம்பித்தேன் அவருடைய வாழ்க்கையை பற்றி. That's the time he poured out his heart and shared with me how they were raised up in the orphanage. அப்போது அவன் இதயத்தை திறந்து கொட்டினான். எப்படி அந்த ஆர்ஃபனேஜில் அநாதை இல்லத்தில் தாங்கள் வளர்க்கப்பட்டார்கள் என்று. And he introduced to me each one of them. அப்போது அவன் இருந்த 6 பேரையும் ஒவ்வொருவராக எனக்கு அறிமுகப்படுத்தினான். One particular girl is very, very special. ஒரு பெண் மிகவும் முக்கியமாக தனிப்பட்ட விதத்தில் அவன் She got married to a person who is now become a big millionaire in Dubai. துபாயில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர் மிகப்பெரிய பணக்காரர். So very rich that you can't even count the money. மிகப்பெரிய பணக்காரர். எவ்வளவு பணக்காரர் என்றால் பணத்தை எண்ண கூட முடியாது, அவ்வளவு பணம். Now the wife will go to the hospital. அவர்களுடைய மனைவி மருத்துவமனைக்கு செல்வார்கள். And search for people who are in sickness in the hospital, the people who cannot pay the bills. அப்போது மருத்துவமனையிலே சுகவீனமாக இருக்கின்றவர்கள், மேலும் யாருக்கு அந்த மருத்துவ செலவுக்கான கட்டணத்தை கட்ட முடியவில்லையோ அவர்களை தேடி கண்டுபிடிப்பார்கள். And she will pay off all their bills. அவர்களுடைய மருத்துவ கட்டணம், அந்த செலவை எல்லாம் அவர்கள் கட்டுவார்கள். About 5 months back she paid a bill for a Muslim boy and the bill came to 4.5 lakhs. ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் ஒரு முஸ்லிம் பையனுக்காக அவர்கள் அந்த மருத்துவ கட்டணத்தை கட்டினார்கள். அது 4 லட்சமாக இருந்தது. They had no place, so she kept them in her house for 20 days till the boy became all right. 20 நாட்களாக அவர்கள் அந்த பையனுக்கு சிகிச்சைக்கு இடம் இல்லாததால் தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்து கவனித்து அனுப்பினார்கள். I wanted to meet this angel in today's world. எனக்கு இந்த ஒரு சம்மனசு போல, வானதூதர் போல இருக்கின்ற இவர்களை சந்திக்க வேண்டும் போல் இருந்தது. A person who can pay so many bills. So I thought when I will see her, she will be all decked up with, you understand. So when I looked at her, she had no ornaments at all. அப்போது நான் இந்த சகோதரியை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்போது அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களைப் போல மிகவும் அதிகமான அந்த நகையெல்லாம் போட்டு இருப்பார்கள் என்று, ஆனால் அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. And the way she was dressed up, it looked like she's in search of a job. அவர்களை பார்த்தபோது எப்படி இருந்தது, ஒரு வேலைக்காக அனுப்புகின்றவர்கள் எப்படி உடுத்தி இருப்பார்களோ அப்படி இருந்தார்கள். So I looked at her and I said, sister, I don't think you are a rich lady. அப்போது நான் சொன்னேன், சகோதரி, உங்களை பார்த்தால் நீங்கள் பணக்காரர்கள் போல எனக்கு தெரியவில்லையே என்று. And I said, I cannot see any ornaments on you. உங்கள் மேல் ஒரு நகையை நான் பார்க்கவில்லையே என்று சொன்னேன். She said, you cannot see because you are blind. அப்போது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு பார்க்க முடியாது, ஏனென்றால் நீங்கள் குருடர் என்று சொன்னார்கள். The ornaments that I wear, only my God can see. நான் அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள் எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும் என்று சொன்னார்கள். God put in my heart to pay the bills, and every bill that I pay is an ornament on my body which only my God can see. And this ornament I can wear 24 hours and nobody can steal it from my body. நான் ஒவ்வொரு முறையும் இந்த மருத்துவ கட்டணங்கள் இலவசமாக கட்டும்போது ஆண்டவர் எனக்கு ஆபரணம் தருகின்றார். இந்த ஆபரணம் உங்களுக்கு தெரியாது, என் ஆண்டவருக்கு தெரியும். எனவே அந்த ஆபரணங்களை நான் அணிந்திருக்கின்றேன். இந்த ஆபரணத்தை எந்த திருடனாலும் திருட முடியாது என்று கூறினார். I was a small baby and the sister said my mama and my papa had left me at the doorstep. நான் ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை அனாதையாக ஒரு தெரு ஓரத்தில் விட்டு சென்று விட்டார்கள். This God took care of me. இந்த கடவுள் என்னை அவர் கவனித்துக் கொண்டார். I don't even know whether I'm a Hindu, Muslim or a Christian. எனக்கு நான் யார் என்றே தெரியாது. நான் ஒரு கிறிஸ்தவளா, இந்துவா, முஸ்லிமா என்று கூட எனக்கு தெரியாது. But from my childhood God always put good people in my life who really became a blessing to me.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்போதும் நல்ல மனிதர்களையே நான் சந்திக்க வைத்தார். எனவே ஆசீர்வாதமான மக்களை நான் சந்தித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். I would spend time with Jesus and Jesus would talk to me. நான் என்னுடைய நேரத்தை ஆண்டவர் இயேசுவோடு நான் செலவழிப்பேன். ஆண்டவர் இயேசு என்னோடு பேசுவார். And every time Jesus would give me something, I would just do what Jesus did. He would go and share it with others. So I began to do that from my childhood, and even today I practice. And let me tell you, brother, there is never a lack in my life. Lack. எனக்கு சிறு வயது முதலே யாராவது ஏதாவது கொடுத்தால் நான் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்வேன். அவ்வாறு செய்ததனால் இப்போதும் நான் அதையே தான் நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றேன். என்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே என்னிடத்தில் ஒரு போதும் இல்லை, எனக்கு காணவில்லை, போதவில்லை, பற்றாமல் இருக்கின்றது என்ற பற்றாக்குறை வந்ததே இல்லை என்று சொன்னார்கள். Listening to my testimony, I guarantee you all the goldsmith in Tamil Nadu will be angry with me. என்னுடைய போதனையை கேட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற நகை தொழிலாளர்களுக்கெல்லாம் கோபம் வரும். And I believe God's protection is on my life. நான் நம்புகிறேன், ஏனென்றால் ஆண்டவர் என்னை பாதுகாக்கின்றார் என்று. வரும்போது யோசித்து கொண்டே வந்தேன். வந்து கோவாவிலே நாங்கள் பணி செய்கின்ற எங்கள் அந்த ஊழியத்திலே உள்ள சகோதரர்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். பாருங்கள், நாம் இறைவார்த்தையை மட்டும்தான் போதித்து கொண்டே இருக்கின்றோம், நாம் என்ன செய்கின்றோம், ஒன்றும் செய்யவில்லையே என்று. அப்போது நாங்கள் இவ்வாறு ஒரு திட்டத்தை ஆரம்பித்தோம். தெருவில் அனாதைகளாக இருக்கின்ற அந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன், தெருவில் அலைகின்ற பிள்ளைகளை நாம் அவர்களை எடுத்து அவர்களுக்கு தேவையான உணவு, உடை எல்லாம் கொடுத்து அவர்களுடைய படிப்பு செலவு, மருத்துவ செலவு, அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் கொடுக்கலாம் என்று ஆலோசனை சொன்னேன். நாங்களும் அதை ஏற்று ஆரம்பித்தோம். அத்தகைய ஒரு பணியை ஆரம்பித்தோம். 3 பிள்ளைகள் எங்களிடம் இப்போது இருக்கின்றார்கள். நாங்கள் அந்த பணியை செய்கின்றோம். Praise the Lord. Loving Father, thank you for this wonderful teaching. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பான தந்தையே, நாங்கள் இந்த அற்புதமான போதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for showing your son Jesus as an example for all of us to live a life as a Christian. ஆண்டவரே, உமது அருமை மகன் இயேசுவை எங்களுக்கு ஒரு மாதிரியாக கொடுத்து நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த அருமையான மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். Oh, thank you, O Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி. Even when his hour had come, Jesus still continued to walk in love and in love. ஆண்டவரே, இயேசு தன்னுடைய இறுதி நேரம் வந்தபோது கூட அதை அறிந்தவராய் இருந்தும் இறுதி வரை அவர் அன்பு மட்டும் செய்து கொண்டே இருந்தார். Oh Father, we believe that the words that you have spoken shall be applied in our day-to-day life. ஆண்டவரே, நீர் பேசிய இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வாழுவதற்கு எங்களோடு இருக்கட்டும். Just as you have fed our spirit and made it strong with your word, in the same way, Lord, we thank you for all those people who have come together and prepared this meal for us by your grace. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்தியது போல் இங்கு வந்திருக்கின்ற இந்த அருமையான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த, இன்னும் அதில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் நிரப்புவதற்காக நன்றி. We bless them all and we bless the food as well. அந்த ஒவ்வொருவரையும், இதற்கு ஏற்பாடு செய்து உழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். நீர் கொடுக்கின்ற இந்த உணவையும் நீர் ஆசீர்வதியும். In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கின்றோம். Father will continue with the prayer before we leave this auditorium. Father, நம்முடைய தந்தை அவர்கள் இறுதி ஜெபத்தை சொல்லி முடிப்பார்கள். அதன் பின் நாம் மதிய உணவுக்கு செல்லலாம். Just keep your eyes closed and keep talking to the Lord. கண்களை மூடி ஆண்டவரோடு இப்போது நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். Please do not get distracted. This is the time to talk to the Lord. அங்கே இங்கேயும் பராக்கு பார்க்காதீர்கள். ஆண்டவரோடு பேசுகின்ற நேரம் இது. This is the time that you are supposed to make decisions and say, yes Lord, I've heard your voice, I've heard your word, and I've decided to obey your word. இதுதான் நேரம். ஆண்டவரே, உமது
குரலை நான் கேட்டேன், I forgot உமது that you were வார்த்தையை standing. கேட்டேன். இப்போது நான் முடிவெடுத்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்யும் நேரம். என்னோடு பேசும். எங்கள் நல்ல தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்கின்ற உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்று நாள் முழுதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பல்வேறு விதத்தில் வழி நடத்துகின்றீர், எங்களுக்கு வழிகாட்டுகின்றீர். வாழ்க்கை என்ன, உம்மில் நம்பிக்கை வைத்த வாழ்க்கை என்ன என்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர். நாங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர். மகிழ்ச்சியுடன் வாழ எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர். அந்த மகிழ்ச்சி வேதனை அகன்ற அல்லது துன்பம் அகன்ற மகிழ்ச்சி என்று எப்போதும் இல்லை. துன்பம் நெருக்கடிகள் நிறைந்த நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தை ஏற்று வாழ்வதே மேலான மகிழ்ச்சி என்றும் நீர் எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர். இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் எங்களுக்கு நீர் உணவு அளிக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி. மீண்டும் உணவு அருந்திய பின் இங்கே வருகின்ற போது நாங்கள் மீண்டும் உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Praise the Lord. Praise the Lord. Was the lunch very tasty? மத்தியானம் நல்லா டேஸ்டா சாப்பிட்டீங்களா? Or was the morning food very tasty? காலையில சாப்பிட்டுட்டு வந்தது ரொம்ப ருசியா இருந்ததா, மத்தியானம் சாப்பிட்டது ரொம்ப டேஸ்டா இருந்ததா? Praise the Lord. Praise the Lord. Let us come back to Gospel of John 13:1. மீண்டும் நாம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு வருவோம். Some of you might be thinking this man is starting from morning, verse number 1. I wonder when verse number 2 will come. சில பேர் நினைத்து கொண்டிருக்கலாம், காலையிலிருந்து மத்தியானம் வரைக்குமாக யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயே இந்த போதனையாளர் இருக்கின்றார், எப்போது 2வது வசனத்துக்கு வருவார்? Because Jesus said, when my word abides in you, you shall know the truth, and the truth will set you free. ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னார், என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் கொள்வீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று கூறினார். Now before the feast of the Passover, when Jesus knew that his hour was come and that he should depart out of this world unto the Father, having loved his own which were in the world, he loved them unto the end. ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்த பின்பும் தம்மிடம் ஒப்படைத்தவர்களிடம் அவர் முதலில் எவ்வாறு அன்பு காட்டினாரோ அதுபோல் இறுதி வரைக்கும் அவர் தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருந்தார். Jesus knew his hour had come. ஆண்டவர் இயேசுவுக்கு அவரது நேரம் வந்துவிட்டது என்று தெரியும். Jesus endured the cross with joy. ஆண்டவர் இயேசு சிலுவையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். He knew through the Holy Spirit that he would be crucified, and on the third day he would rise up from the dead. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும், தன்னை சிலுவையிலே அறைந்து கொல்வார்கள், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவோம் என்று அவருக்கு தெரியும். He would be raised by the Father only if he does his Father's will. ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையாகிய பிதா இவ்வாறு தனக்கு செய்வார், 3வது நாள் தன்னை உயிர்த்தெழச் செய்வார் என்று தெரிந்திருந்தது. ஆனால் அவருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே இவ்வாறு நடக்கும் என்று அவருக்கு தெரியும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So he had come with a mission to fulfill his Father's will. அதனால் அவர் தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுமாறு ஊழியம் செய்ய வந்தார். And that is why he told his disciples about his death and how God would raise him on the third day. அதனால் தான் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு இவ்வாறு சொல்லி இருந்தார், தான் சிலுவை மரணத்தை ஏற்ற பின் 3ஆம் நாள் தன் தந்தை அவரை உயிர்த்தெழச் செய்வார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். Again and again and again he would remind the disciples and predict his death and resurrection. திரும்ப திரும்ப திரும்ப
அவர் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் பற்றி சொல்லியிருந்தார். When the hour came, Jesus was prepared to go through the trial, but the disciples, they began to focus on the things that they saw and failed to remember what Jesus said to them about his death and resurrection. ஆண்டவர் இயேசு தன்னுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து அந்த பாடுகளை ஏற்பதற்கு அவர் தயாராகி கொண்டிருந்தார். ஆனால் சீடர்களோ அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கண்ணால் பார்த்தவற்றை மட்டும் மனதில் கொண்டு ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ, அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் பற்றி சொன்னதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அவர்கள் கண்ணால் கண்டதை மட்டும் நினைத்து கொண்டிருந்தார்கள். Because they failed to focus on what Jesus said and they focused on the physical truth, for the 3 days they went through a torture of fear, worry, anxiety and total depression. அவர்கள் இந்த கண்ணால் உணரக்கூடிய பொருள்களை, கண்ணால் உணரக்கூடியவற்றை மட்டும் அவர்கள் மனதில் கொண்டிருந்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதல் என்ற காணாத ஒன்றை அவர் சொல்லி இருந்ததை அவர்கள் மனதில் கொள்ளவில்லை. எனவே ஆண்டவர் இயேசு மரணமடைந்து உயிர்ப்பதற்கு முன்னால் அந்த 3 நாட்கள் அவர்கள் அதிகமான சோர்வையும் அதிகமான வேதனையும் கலக்கத்தையும் இன்னும் அவர்களுக்கு பதட்டமும் அதை அவர்கள் அனுபவித்தார்கள். Why do you think Peter denied Jesus? பேதுரு ஏன் ஆண்டவர் இயேசுவை மறுதலித்தார் என்று எண்ணுகிறீர்கள்? Because of fear. பயத்தினாலா? If he had to focus on what Jesus had said, then there was no question of fear. அவர் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தையில் கவனத்தை வைத்திருந்தால் அவருக்கு பயமே தேவையில்லை. Today if you are in trouble, it's because you are afraid and you are focused on the physical things rather than believing the things in the spiritual realm what God has promised you. இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் கவனத்தை எல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள பொருள்களில் நீங்கள் கவனம் செலுத்துகின்றீர்கள். காணாத ஆவிக்குரிய உலகத்தில் ஆண்டவருடைய வாக்குறுதி என்ன சொல்கின்றது என்பதை பற்றி நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்று பொருள். Did the Father raise Jesus from the dead? ஆண்டவராகிய கடவுள் தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்தாரா? So if their focus was on what Jesus said, then those 3 days, would they go through a torture or would they be preparing themselves to receive the Lord, because he had already promised them that my Father is going to raise me from the dead. இவ்வாறு இந்த உண்மையை சீடர்கள் உணர்ந்து அதில் அவர்கள் கவனத்தை செலுத்தி இருந்தால் அவர்கள் இத்தகைய மன போராட்டம், கலக்கம், பயம், நடுக்கம் இவற்றை அவர்கள் அனுபவித்திருக்க தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு தான் என்ன செய்ய போகிறோம், தனக்கு என்ன நடக்கும் என்பதை அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். அதில் அவர்களுடைய எண்ணம் நிலைத்திருக்கவில்லை. If we the people of God in every trial focus on the things that God has promised us, there is no question of fear, there is no question of worry, there is no question of anxiety. We go through useless pain because we focus on the things that are of the physical world, and the devil keeps saying to us that what God has promised, God will not keep his word. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆவிக்குரிய அந்த வாக்குறுதிகளில் நாம் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு இந்த உலகத்தில், அதாவது கண்ணால் காணக்கூடிய இந்த உலகத்தில், பொருட்களை தொட்டு உணரக்கூடிய இந்த உலகத்தில் நாம் பிரச்சனைகளும் வேதனைகளும் நோய்களும் பயங்களும் பட தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கென்று வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றார். அவை உண்மையானவை, அவை நமக்கு சுகத்தை தரக்கூடியவை. அதில் நம் கவனத்தை செலுத்தினால் நமக்கு இந்த பயம் தேவையில்லை. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள
பொருட்கள் பார்க்கக்கூடியவற்றில், கண்ணால் காணக்கூடியவற்றில் நம்முடைய கவனத்தை செலுத்தும் போது அழகையான சாத்தான் நம்மிடம் வந்து நமக்கு சோர்வுகளையும், இல்லை நீ பயப்படு, இந்த வாக்குறுதி எப்படி நிறைவேறும் என்று நமக்கு ஒரு பராக்கு, பயம், கவலை இவற்றை உண்டு பண்ணுவான். Where's your focus on? The things that God has promised you or the things that you feel? உங்களுடைய கவனம் எதில் இருக்கின்றது? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியிலா, அல்லது நீங்கள் கண்ணால் காணக்கூடிய இந்த இயற்கை உலகத்திலா? உங்களுடைய கவனம் எங்கே இருக்கின்றது? You can sit here from morning till night in the church, but if you have not renewed your mind to God's word, you are still in sorrow, you are still in grief, you are still in worry, you are still in fear, and that's going to kill you. நீங்கள் காலையிலிருந்து இரவு வரைக்குமாக இந்த கோவிலிலே அமர்ந்து ஆண்டவர் முன் இருக்கலாம். ஆனால் உங்கள் எண்ணமானது ஆண்டவருடைய வாக்குறுதியில் புதுப்பிக்கப்படாவிட்டால், உங்களுக்கு நீங்கள் எந்த பிரச்சனையோடு இருக்கின்றீர்களோ அதே பிரச்சனை, பயம், கவலை, எதிர்காலத்தை குறித்த எல்லா வகையான தோல்வி மனப்பான்மைகள், இன்னும் பய உணர்வுகள் தான் உங்களுக்கு அதிகம் இருக்கும். You can go to hundreds of preachers and tell them, lay your hands on me. But if you don't renew your mind to what God said, you are still in trouble. நீங்கள் 100 போதகர்களிடம் செல்லலாம், சென்று உங்கள் கைகளை என் தலையின் மேல் வைத்து ஜெபியுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் எண்ணத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியில், அதாவது உங்கள் எண்ணம் வாக்குறுதியில் புதுப்பிக்கப்படாவிட்டால் அதனால் எந்த மாற்றமும் வராது. உங்களுக்கு இருந்த நோய்கள் இருக்கும், உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இருக்கும், உங்கள் கவலைகள் இருக்கும், உங்கள் பயங்கள் இருக்கும். Praise the Lord. Praise the Lord. So from now on, where are you going to focus your mind? இப்போதிருந்து நீங்கள் உங்கள் எண்ணத்தை எதில், உங்கள் கவனத்தை செலுத்த போகின்றீர்கள்? What the doctor said? டாக்டர் என்ன சொன்னார்? There are 2 doctors here, they are looking at me. இங்கு 2 டாக்டர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் என்னை பார்க்கின்றார்கள். Or what the word of God says. இறை வார்த்தை என்ன சொல்கின்றது? When Jesus was going through a trial, he was focused on what God said and not what his will said. ஆண்டவர் இயேசு அந்த சோதனைகள் அவருக்கு வருவதற்கு முன்னால் அவர் கவனம் எதிலே இருந்தது? ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் அவருக்கு சொன்ன அந்த வாக்குகளில் இருந்தது, மாறாக அவருடைய எண்ணங்களில் இல்லை. Let me ask you a question. Was Jesus scared to go to the cross? ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார்? எதற்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார்? What are they saying? No. Was he scared to go? Yes or no? இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ள அவர் பயந்து கொண்டு சென்றாரா? No? Then why did he say, Father, Father, if it is your will, then take this cup of suffering away from me? பின்பு ஏன் அவர் சொன்னார், தந்தையே இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்க கடவுது என்று? Okay, before that, let's ask a question. Was Jesus God on the cross? Was Jesus God on the cross, or was he God and man, or was he only man? ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில் எவ்வாறு மனிதனாக அவர் சென்றாரா? Was he God? God and man, or man? கடவுளாகவா, கடவுள் மனிதராகவா, அல்லது மனிதனாகவா அந்த சிலுவையில் சென்றது? Was he God? Was he God and man, or was he complete man? கடவுளும் மனிதனுமாக இருந்தாரா, மனிதனாக மட்டும் இருந்தாரா? How many of you say God and man? Lift your hands up. Just take it on the camera. my கடவுளும் dear. மனிதனுமாக என்று சொல்கின்றவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். How many of you say God? எத்தனை பேர் கடவுள் என்று சொல்கின்றீர்கள்? Okay, how many of you say man? எத்தனை Only பேர் man. மனிதன் என்று சொல்கின்றீர்கள்? And what about the others? ரெண்டு இதுக்கும் கை தூக்காம இருக்க மற்றவங்களோட நிலைமை என்ன? They are like this. You say God, I God. You say God and man, God and man. Okay. Jesus was complete man because he had to be just like Adam. One man sinned
and the whole human race were made sinners, in the same way, one man's obedience, every person on this planet earth is made righteousness of God through faith in Jesus Christ. ஆண்டவர் இயேசு மனிதனாகத்தான் இருக்க வேண்டி இருந்தது. ஏனென்றால் ஆதாம் கொண்டு வந்த அந்த சாபத்திலிருந்து மனிதனை மீட்க வேண்டி இருந்தது. எனவே அவர் மனிதனாகத்தான் சென்றார். எவ்வாறு ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் இந்த உலகம் சாபத்திற்கு உள்ளானதோ, அதே போல் ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலினால் இந்த மனித குலம் முழுவதுமாக மீட்கப்பட்டு ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாற்றப்பட்டார்கள். எனவே ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனாகத்தான் அந்த சிலுவையில் அவர் தொங்கினார். In the Garden of Gethsemane, Jesus went through tremendous pressure that he began to sweat blood. கெத்செமேன் தோட்டத்தில் அவர் அதிக வேதனை அனுபவிக்க வேண்டி இருந்தது. அவர் இரத்த வேர்வை வேர்த்தார். And that is the time he began to say to the Father, Father, if it is your will, take this cup of suffering away from me. அந்த நேரத்தில் தான் அவர் தன்னுடைய தந்தையிடம் இவ்வாறு சொன்னார், அப்பா பிதாவே, இந்த துன்பக்கலம் முடியுமானால் என்னை விட்டு அகலட்டும் என்று சொன்னார். What was that cup of suffering? அந்த துன்பக்கலம் என்றால் என்ன? Nakedness on the cross, சிலுவையில் அறைவது, the total pain and torture. அந்த துன்பங்கள் வேதனைகள். Was that the cup of suffering? அதுவா அந்த துன்பக்கலம்? Not at all. அது இல்லை. This suffering for Jesus was nothing compared to the suffering that he was going to go through when God would transfer the sin of the whole world upon him. At that time, his relationship, his fellowship with God would be cut off, and that's the time he began to say to the Father, 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 why have you forsaken me? So getting cut off from the intimate relationship of the Father was the greatest pain and suffering that Jesus did not want to go through, but because of his Father's will, he was ready to drink that cup of suffering, and that is called the cup of suffering where he would be separated from his Father for the first time. ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த சிலுவையில், இந்த பாரமான சிலுவையில் தொங்குவது பெரிய ஒரு வேதனை அல்ல. மாறாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டு அந்த பாவ சுமையினால் தன் தந்தையாகிய பிதாவிடமிருந்து அவருக்கு இந்த உறவு அங்கு துண்டிக்கப்பட்ட அந்த வேதனையைத்தான் அவரால் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் உலகத்தின் பாவம் முழுவதும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. எனவே அந்த உறவு பிரியும் போது தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கும் உறவு துண்டிக்கப்பட்ட அந்த வேதனையினால் தான் அவர் இவ்வாறு ஜெபித்தார். அப்பா, இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்கட்டும், மேலும் ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கேட்டார். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இறுதியில் அந்த துன்பக்கலத்தை ஏற்றுக்கொண்டார். Every sin, every sickness is transferred upon him. ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு வியாதி வேதனையும் அவர் மேல் மாற்றப்பட்டது, சுமத்தப்பட்டது. It is just like a person who has got some money in the bank account, and when he issues a check, the check is written and in exchange he gets the money. In the same way, this Bible speaks about what Jesus did for you on the cross, and when you believe it and confess it out of your mouth, the exchange takes place and you receive your healing and your miracle. எவ்வாறு ஒரு வங்கி கணக்கில் உங்கள் பெயரில் பணமானது டெபாசிட் செய்யப்பட்டு முதலீடு செய்யப்பட்டு இருக்கின்றதோ, அதுபோல எல்லா வகையான சுகமும் எல்லா நன்மைகளும் எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையில் இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த வேதாகமத்தில் இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டியது, எவ்வாறு பணத்தை எடுப்பதற்கு நாம் ஒரு செக் கொண்டு போய் பேங்கில் கொடுத்தால் பணத்தை எடுத்துக்கொள்கின்றோமோ, அதுபோல ஆண்டவரின் வாக்குறுதிகளின் மேல் நாம் விசுவாசம் வைத்து நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் போது, ஜெபிக்கும் போது
நாம் நம் கணக்கில் இருக்கக்கூடிய அந்த சுகத்தை, அந்த வளத்தை, நாம் விரும்புகின்ற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. The Bible says if the devil knew that by killing the Son of God he would lose the battle, he would have never touched Jesus. சாத்தான் தான் ஆண்டவர் இயேசுவோடு செய்த போராட்டத்தில் அவர் இவ்வாறு மரித்து விடுவார் என்று தெரிந்திருந்தால் போராட்டத்தில் இறங்கி இருந்திருக்கவே மாட்டான். Every sacrifice to God has to be offered by a high priest. Every sacrifice to God has to be offered by a priest. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பலிகளும் ஒரு குருவினால் கொடுக்க வேண்டி இருந்தது. தலைமை குரு அந்த பலியை கடவுளுக்காக நிறைவேற்றினார். In the same way, when Jesus was going through a trial, a question was asked to the people. On one side is Jesus, and on the other side is Barabbas, the murderer. And the question was, whom should we release? The people told for Barabbas to be released. And then what has to be done to Jesus? Somebody shouted, crucified. Can you tell me who shouted crucified? யார் அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சத்தம் போட்டார்கள்? யார் சத்தம் போட்டார்கள்? No, you translate the whole thing. எனவே இந்த பலி பொருளானது தலைமை குருவினால் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டி இருந்தது. அப்படித்தான் ஆண்டவர் இயேசுவும் பரபாஸ் என்கின்ற கள்வனும் மக்கள் கூட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டார்கள். அப்போது அவர்கள் மக்கள் கூட்டத்தினரிடம் கேட்டபோது யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று மக்கள் கூட்டத்தில் இருந்து பரபாசை என்ற குரலே எழும்பியது. Who shouted crucified? அப்போது இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு Somebody shouted crucify him, crucify him. சில பேர் அவரை சிலுவையில் அடியுங்கள், அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சத்தம் போட்டார்கள். யார் அவ்வாறு சொன்னார்கள்? The Bible says the high priest screamed, crucify him, crucify him. அவ்வாறு சத்தம் போட்டவர்கள் மறைநூல் வல்லுனர்கள். அவர்கள் தான் அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று கூச்சலிட்டார்கள். The high priest did not even know by saying crucify him, he was offering the Son of God, the Lamb of God, as a sacrifice to the Father, and the Father accepted the sacrifice from the hands of the high priest. The devil did not know it, the high priest did not know it, only God knew it, and the sacrifice was acceptable to God. இவ்வாறு அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று மறைநூல் அறிஞர்கள் கூச்சலிட்ட போது அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் தந்தையாகிய கடவுளுக்கு உகந்த பலி தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து என்று இதே உண்மை சாத்தானுக்கு தெரியாது. எனவே கடவுள் தமக்கு உகந்த பலியாக தன் மகனை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மறைநூல் வல்லுநர்களும் சாத்தானும் காரணமாக இருந்தார்கள். Therefore, there are many things that happen in your life which seem to be negative, but when you walk in the right path, what looks to be negative, God has a master plan which He will reveal it to you at the right time, and then you will see the glory of God. உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையாக காரியங்கள் நடக்கும்போது உங்களுக்கு கவலையாக இருக்கும், பயமாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் அந்த எதிர்மறையாக நடக்கக்கூடிய காரியங்களை உங்கள் சார்பில் அதை அவர் வெற்றியாக மாற்ற முடியும். அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுக்காக நம்பிக்கைக்குரிய வளமான திட்டங்கள் வைத்திருக்கின்றார் என்பது. Praise the Lord. Can you see the thorns and thistles on his head? Can you see a crown of thorns? நீங்கள் ஆண்டவருடைய தலையில் முள்ளால் செய்யப்பட்ட ஒரு முடியை நீங்கள் பார்க்க முடிகின்றதா? You know what is that crown? அந்த தலையில் வைக்கப்பட்ட அந்த கிரீடம் என்னது? When Adam and Eve disobeyed God, a curse came upon Adam, and God said, from now on, when you will work in the field, you will sweat by your brow, and even though you work, only thorns and thistles will grow along with the crop. Now what Jesus did is, He took that curse of thorns and thistles and made a crown of thorns
and put it on his head, so that from now on, all those who believe in Jesus and walk in love, their work has got no more thorns and thistles, but the fruit coming from the Spirit of God. ஆதாமும் ஏவாளும் Come on, give the Lord a big hand. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Why are the people over here so conjuice? ஏன் ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கீங்க? கை தட்டுறதுக்கு இவ்வளவு கஞ்சத்தனமா? You know what is conjuice? கஞ்சூஸ்னா என்னன்னு தெரியுமா? கையை தட்டுறதுக்கு கஞ்சத்தனமா? Come on, give the Lord a big hand. கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். Those who are in financial crisis, you look at the crown of thorns that breaks the curse of financial crisis and opens the door for finances. Do you understand? It's not just a story, it is a truth of the spiritual world. Let's translate the whole thing. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் இருந்து அதனால் ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டார்கள். அவ்வாறு அவர்கள் வெளியே அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு ஒரு சாபம் ஆண்டவராகிய கடவுள் கொடுத்தார். அதாவது, நீங்கள் உங்கள் வியர்வை சிந்தி இந்த நிலத்திலே நீங்கள் வேலை செய்வீர்கள், ஆனால் இந்த நிலம் உங்களுக்கு பலன் தராது, மாறாக அங்கு முட்களும் புதர்களுமே வளரும் என்று சொன்னார். எனவே ஆண்டவராகிய இயேசு முள்ளை எடுத்து கிரீடமாக தன்னுடைய தலையிலே சிலுவையில் அவர் வைத்திருக்கின்றார். இதிலே, அதாவது ஆண்டவர் இயேசுவில் விசுவாசம் கொள்கின்ற எவரும் இனிமேல் தங்களுடைய முயற்சியில் எதை செய்தாலும் அங்கு முட்களும் புதர்களும் வளராது, மாறாக மிகுந்த செழிப்பு உண்டாகும். ஆண்டவருடைய வாக்குறுதியிலே ஆண்டவர் இயேசுவில் விசுவாசம் வைக்கின்றவர்கள் அந்த முள்முடியை பார்த்து, நீர் எனக்காக மரித்தீர் என்று அதில் விசுவாசம் வைப்பவர்கள் இந்த வெற்றியை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் பண பிரச்சனையில் இருக்கின்றவர்கள் இந்த முள்முடியை பார்த்து, ஆண்டவர் இயேசு எனக்காக இந்த முள்முடியை சூடி என்னுடைய பிரச்சனைகளுக்கு அவர் வெற்றி தருபவர் என்று விசுவசித்தால் உங்கள் பண பிரச்சனைக்கும் வெற்றி கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. What a powerful gift. Verse number 2. Verse number 2. இரண்டாவது வசனம். And supper being ended, the devil now put into the heart of Judas Iscariot, Simon's son, to betray him. இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. And supper being ended, the devil, having now put into the heart of Judas Iscariot, Simon's son, to betray him. 13:2. இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. The devil having put into the heart of Judas Iscariot. அலகை யூதாசின் இதயத்தில் இந்த எண்ணத்தை விதைத்திருந்தது. Now question, can the devil force somebody to betray him, betray Jesus? அலகை யாரையாவது இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்த முடிந்ததா? இது ஒரு கேள்வி. Before that, was it Judas's plan to betray Jesus? அடுத்த கேள்வி, யூதாஸ் இஸ்காரியேத்துக்கு ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற திட்டம் இருந்ததா? No, but the devil put a desire in Judas. ஆனால் அலகை இந்த எண்ணத்தை யூதாஸின் எண்ணத்திலே புதைத்திருந்தது. But it was only when Judas made a decision and cooperated with the devil, then only the devil could use Judas to betray Jesus.
யூதாஸ் எப்போது இந்த எண்ணத்தை அந்த அலகை கொடுத்திருந்த அந்த அலகையின் எண்ணத்தோடு ஒத்துழைத்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நேரத்தில் தான் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம், the power to make you do any wrong thing without your cooperation, without your permission. அலகை தன் சுய பலத்தினால் எதையும் உங்களை வைத்து செய்ய முடியாது. மாறாக உங்களுடைய சம்மதம் இருந்தால் மட்டுமே சாத்தான் தான் விரும்பிய காரியத்தை செய்து முடிக்க முடியும். He gives you a thought, he gives you a desire. சாத்தான் உங்களுக்குள் ஒரு முள், உங்களுக்குள் ஒரு எண்ணத்தை கொடுக்கின்றான். Only when you take that desire, now you cooperate with the devil and now the devil can use you. அந்த எண்ணத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது சாத்தானோடு நீங்கள் ஒத்துழைக்கின்றீர்கள். இப்போது சாத்தானுக்கு உங்களை பயன்படுத்தி அந்த காரியத்தை செய்ய முடியும். Please write it in capital letters. நீங்கள் பெரிய எழுத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். When your heart decides a destination, when your heart decides a destination, உங்கள் இதயம் ஒரு முடிவை எடுக்கும்போது your mind designs a map to reach it. உங்களுடைய எண்ணத்தில் ஒரு வரைபடம் தயாரித்து அதை அடைவதற்கு முயல்கின்றது. உங்கள் எண்ணத்தில் ஒரு வரைபடம் தயாரித்து அதை அடைவதற்கு முயலுகின்றது. I repeat again. When your heart decides a destination, your mind designs a map to reach it. உங்கள் இதயம் ஒரு காரியத்தை குறித்து முடிவு எடுக்கும் போது உங்கள் எண்ணம் ஒரு மேப், அதாவது வரைபடம் தயாரித்து அதை அடைவதற்கு உதவுகின்றது. Praise the Lord. Praise the Lord. Have you ever committed a single sin in your life? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்போதாவது ஒரே ஒரு பாவமாவது செய்ததுண்டா? Correct. Now have you ever commit a sin without thinking? ஒன்றும் யோசிக்காமல் ஏதாவது ஒரு பாவம் செய்ததுண்டா? First that desire came into your heart. முதலில் அந்த பாவத்திற்கான விருப்பம் உங்கள் இதயத்தில் தோன்றியது. And if you have to tell lies to your parents to go somewhere, you will make so many beautiful stories. Somebody's uncle died, supposing you are working in the office and you want a holiday, so many people in your family die. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு லீவ் வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்திலே ஒவ்வொருவராக சாகடிப்பீர்கள். அவர்கள் இறந்து விட்டார்கள், எனக்கு லீவ் வேண்டும், பாட்டி தாத்தா என்று அவர்களை அடிக்கடி சாகடித்து விடுவீர்கள். Because you have a desire for something, and to fulfill that, your mind is a mastermind. He will begin to make different kinds of plans. And what beautiful stories on the spot, story after story. You are a very good story writer. When it comes to sin, உங்கள் இதயத்தில் அவ்வாறு ஒரு தேவை இருக்குமானால் நீங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு பல கதைகளை உருவாக்குவீர்கள். நீங்கள் ஒரு பெரிய கதை எழுத்தாளராகவே மாறிவிடுவீர்கள். ஏனென்றால் உங்கள் இதயத்தில் உள்ள அந்த விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே ஒவ்வொரு முறையும் இன்ஸ்டன்ட், உடனடியாக உங்கள் மூளை வேகமாக செயல்பட்டு புதிய கதைகளை நீங்கள் உருவாக்குவீர்கள். has it happened? I am making it. Even I am making it. That's why I wanted to ask you. We are the only two who are making. They are all good people. They never make stories. நாம் இருவரும் தான் இவ்வாறு கதைகள் உண்டாக்குகின்றோம் என்று எண்ணுகிறேன். அவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர்கள். Romba. You all are all romba. Praise the Lord. Praise the Lord. Should I call Father for confession? இப்போது நான் அருள் தந்தையை பாவ சங்கீர்த்தனத்துக்கு கூப்பிட வேண்டுமா? You all don't make stories? நீங்கள் எல்லாம் கதைகள் கட்டுவது இல்லையா? கதைகள் கட்டுவது இல்லையா? I want you to think, if a wrong desire is in your heart and so quickly your mind can make a story and see to it that what is in your heart is manifested, how much more powerful it is when the word of God is becoming your desire. Now your mind will begin to work and all godly things
will begin to manifest through you. It works the same way. உங்கள் இதயத்தில் இவ்வாறு இந்த உலக காரியங்களுக்காக பலவிதமான கதைகள் உங்கள் எண்ணத்தில் உருவாகும் என்றால் நீங்கள் அதை கொண்டு தெரிவுகள் கண்ணுக்கு புலப்படக்கூடிய காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் என்றால் இறை வார்த்தை, அந்த இறை வார்த்தையை உங்கள் எண்ணத்தில் நீங்கள் விசுவசித்து அதன் மூலமாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவசிக்கும் போது அந்த வார்த்தையானது செயல்பட்டு கண்ணில் காணாத ஆவிக்குரிய பல காரியங்களை தெளிவுகளாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். The date was fixed some time back that I would be today over here. இங்கு நான் இருக்க வேண்டும் என்பது கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் முடிவானது. It had conceived in my heart. The destination was fixed. அது என் இதயத்திலே சரி இந்த இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்பது பதிந்து விட்டது. No matter I was in Kuwait, I was in Dubai, I was in such a far country, but my mind was making a plan and a design that this day, this morning, I have to be here. நான் துபாயிலும் பஹ்ரைனிலும் இவ்வாறு பல இடங்களுக்கு நான் சென்றாலும் இங்கு நான் இந்த நாளில் இருக்க வேண்டும் என்பது என் எண்ணத்திலும் என் இதயத்திலும் அது பதிந்து விட்டது. So from here when I leave, my calendar shows I am supposed to be at Bellary. So my route from here will go straight to Bellary because I have made a destination. So my mind will go in that direction. In the same way, in Judas's life, the devil made a destination to betray Jesus for silver coins. So his mind began to go in that direction. In the same way, every day, what are the things that your heart has made a desire? If those desires are godly, God bless you. But if they are ungodly, then the devil will see to it that those things are manifested in your life, because he is going to take you away from God and make you do the wrong things so that your life is made miserable. நான் இங்கிருந்து நேராக பெல்லாரிக்கு செல்ல வேண்டும். எனவே அதுதான் என்னுடைய அடுத்த இலக்கு. எனவே என்னுடைய மனத்தில் இப்போதிருந்தே நான் அங்குதான் செல்ல வேண்டும் என்று அதற்கு ஒரு தயாரிப்பு இருக்கின்றது. அந்த இலக்கு தான் எனக்கு அடுத்தது என்று என் உள்ளத்தில் தெரியும். அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இலக்கு எது என்று நம் உள்ளத்தில் நாம் வைத்திருந்தால் நம்முடைய எண்ணங்கள் அதை அடைவதற்கு முயன்று கொண்டிருக்கும். அப்போது நாம் சாத்தானின் வலையில் நாம் வீழ்பவர்கள் ஆவோம். எனவே வெற்றிக்கு பதிலாக தோல்வியும் மகிழ்ச்சிக்கு பதிலாக கவலையும் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இறை வார்த்தையை நம்பிக்கை வைத்து நம்முடைய இலக்கு கடவுளை சார்ந்தது, கடவுளுடைய வார்த்தையை சார்ந்தது, அந்த எண்ணங்கள் என் இதயத்தில் இருந்தால் நான் கடவுளுக்குரிய கடவுள் தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்று நான் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். Praise the Lord. How does it enter your heart? உங்கள் இதயத்துக்குள் எவ்வாறு நுழைகின்றது? எப்படி நுழைகின்றது? Eyes, ears, words, smell, touch. உங்களுடைய இதயத்துக்குள் கண், காது, மூக்கு, வாய், கை, உணர்வு இதன் மூலமாக நுழையும். I will go and tell my ganda husband, this chain, I want this chain. என்னுடைய இந்த செயினை பார்த்துவிட்டு கணவரிடம் சென்று நான் சொல்வேன், பெரிய செயின் 4, I want 8. 4 bangles, 4 வளையல்கள், எனக்கு 8 வேண்டும். Not happening. Not here in Nagarcoil, only Chennai. Not here. இங்க இல்ல, இதெல்லாம் சென்னையில நடக்கக்கூடியது. Nagarcoil, very nice people. நாகர்கோயில்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ரொம்ப nice. ரொம்ப நல்லவங்க. Everybody's eyes, ladies, they never look at gold. இங்க உள்ள பெண்கள் எல்லாம் தங்கத்தை பற்றி கவலையே பட மாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள். Only the men look at gold.
இங்கு ஆண்கள் தான் இந்த தங்கத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள். Desire. எண்ணம், விருப்பம். Husband coming from work, when are you giving me? கணவர் வேலை அலுவலகத்திலிருந்து வந்ததும் எப்போது நீங்கள் எனக்கு வாங்கி கொடுப்பீர்கள்? Next door house, ground plus one house, only chica. Romba. அடுத்த வீட்டை பாருங்கள், எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. கீழே இருக்கின்றது, மேலே இருக்கின்றது. நம்ம வீட்டை பாருங்க, கீழே மட்டும்தான் இருக்கின்றது. Romba. ரொம்ப குறைவா இருக்கின்றது. But they will never say, I got 1 child, neighbor got 6 child, husband give me 7 child. அவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள், எனக்கு ஒரு குழந்தை தான் இருக்கின்றது, பக்கத்து வீட்டில் 7 பிள்ளைகள் இருக்கின்றது, இன்னும் 6 பிள்ளைகள் எனக்கு வேண்டும் அப்படி என்று எந்த மனைவியாவது கணவரிடம் சொல்வார்களா? But I got 1 chain, she got 6 chain, give me 7 chain. எனக்கு ஒரு செயின் தான் இருக்கின்றது, அவர்களிடம் 6 செயின் இருக்கின்றது, எனக்கு 7